பண்ணேன். எனக்கு அந்த கேரக்டர் தெரியலனா கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். நீங்கள் சொன்னீங்க அப்படி அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் நான் விட்டுட்டேன். அதான் சரி ஓகே அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அதையாவது கன்சிஸ்டண்டாக பண்ணுறாங்க. ஓகே எனக்கு அதை எப்படி பில்ட் பண்ணேன், எனக்கு முன்ன வரைக்கும் நான் பில்ட் பண்ணேன். ஏன் டான்ஸ் ஆடலை? அது ஒரு கலை இல்லைன்னா எனக்கு தெரியாமல் ஆடி நான் அதை பண்ணக்கூடாது. அதனால என்ன இப்போ என்ன நீங்க பாரு, இந்த ஊர் பேச்சு வந்து கேட்டுட்டு ஏதாவது வந்து என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கோடா. என்ன இங்க இருந்து இங்க கேம் ஆடிட்டு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து என்கிட்ட வந்துருவாங்க. இருக்கட்டும் நம்ம வந்து என்ன இப்போ தனியாவே இது பண்ணிக்கோ அப்படி. நீங்க ரியலா ஃபீல் பண்ணீங்கன்னா ஜெனுயினா ஃபீல் பண்ணீங்கன்னா இப்படி தாண்டா ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இது பண்றதுனால நீ வந்து கேம்ல நாமினேஷன் வர்றதுன்றது ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர மாதிரி. நீ அப்படியே அது அதுல இருக்கிறதுனால தான் உனக்கு என்ன பிரச்சனை? சூப்பர் அமித், இந்த பாயிண்ட் நீ சொல்றது மாதிரி மச்சான். ஹனிமூன் போயிட்டு அந்த மாதிரி நாமினேஷன் இல்லன்றது ஒண்ணுமே தெரியாது. வந்தாதான் தெரியும். போயிட்டு வந்தோடனே தெரியும்ல எவ்வளவு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தான் ட்ரௌசர் கிளியும் அந்த மாதிரி. அது ஹனிமூன்ல என்னடா ஹனிமூன் ஒரே வேலை இருக்கு. அது முடிச்சுட்டு வந்தோடனே எத்தனை வேலை இருக்கு. அது முடியுமா? அது அது போற கண்ட்ரி பத்தி இவனுக்கு சொல்லு நீ முதல்ல அந்த விஷயத்த. என்னது நான் சொன்னேன். சொன்னது 2 பேரும் லவ் கண்டென்ட் பண்றீங்க, லவ் கேம் விளையாடுறீங்க. 2 பேரும் ஒருத்தர் எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேரும் வந்து ஒரு ஸ்கூல் டாஸ் உங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா எப்படியாவது சம்மந்தப்படுத்திக்கிறீங்க. இந்த இதுல சம்மந்தம் இல்லை, அப்படியே சம்மந்தப்படுத்திக்கிறீங்க. சுத்தியே வருது. சரி நான் இவகிட்ட சொன்னேன், இருந்துட்டு போட்டோம் பண்ணுங்க. இங்க இருந்து கல்யாணம் இது லவ் பண்ணி வெளியில போய் கல்யாணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜாலியா விளையாடுங்க. இப்ப என்ன இப்போ ஆதிரா வந்த பிறகு எஃப்ஜே கேம் வேற மாதிரி மாறிடுச்சு சார். உங்களுக்கு புரியுதா? அவன் கேட்குறான் ஒரு விஷயத்துக்கும். அந்த ஒரு ஓட்டு போடும்போதும் ஆதரிக்கிறான், ஓட்டு போடுறான். நீ அதை நோட் பண்ணியா? இட் இஸ் நேச்சுரல் ஃப்ளோயிங் தான். எனக்கு என்ன உன்னை முன்னாடி தெரியுமா, உனக்கு என்ன என்னை முன்னாடி. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க இப்போ? அந்த இமோஷன்ஸ் பெங்களூர்ல ஒன்று அக்கி ரொட்டின் பண்ணுவோம். அரிசி மாவை வச்சு அதை வந்து தட்டி ஒன்று சொல்லதான் செய்வாங்க. அதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃபீலிங் திஸ் வே. உனக்கும் இதே மாதிரி ஆர் யூ ஃபீலிங் இது வேலை அப்படின்னு எனக்கு அது மட்டும் தான் ஃப்ரீடா தானே. ஜாலியா அப்படியே வரைச்சிக்கிட்டே பேசுவோம். வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு கேரக்டர் வந்து தெரியும். ரொம்ப இப்போ நீங்க இதான் ஓகேன்னு உட்காருவேன். நைட்டு பாத்தீங்கன்னா மாலை 6 மணி அப்படின்ற மாதிரி. அதை நானும் திவாகர் இவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்போம். ஏங்க நீங்க 10 மணிக்கு ஒன்று பேசுவீங்க, அப்புறம் 3 மணிக்கு கம்முவோம். அதே கம்மு எப்படி இருக்கும்? ஏன்னா நான் வந்து சிங்கிளா இருந்து வாழ்ந்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி சிங்கிளா எதை பத்தியும் கேர் பண்ணாமே வாழ்ந்துட்டேன் மச்சான் நான். புரியுதா? இப்போ நீ வந்து மேரிட் தான், ஆனால இங்க உனக்கு வந்து எந்த ஒரு இது டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. கரெக்டா? ஒரு பொண்ணு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை உனக்கு. இங்க எனக்கு வந்து ஒரு இது வருதுன்னா இது நல்லா தான் இருக்கு. ஆனா இது எப்படி என்ன உங்க கன்சர்ன் என்ன சொல்லுங்க. கரெக்டா சொல்லு. தனியாவே சிங்கிளா இருந்து ஆடலாமா? அது பண்ணி என்ன இது பண்ண போறீங்க? இப்போ சிங்கிளா விளையாடி என்ன சாதிக்க போறீங்க? சிங்கிளாவே ஆயினுக்கிறான் போல. கட்சி வரைக்கும் சிங்கிளாவே. சரி இல்ல அது பண்ணி என்ன நடக்க போகுது? இப்போ இவங்க 2 பேரும் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு ஃபீல் என்னதான் இருந்தாலும் அவதான் இதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே அது இது உனக்கு இது வெளியில போய் தொடரணுமா? அதெல்லாம் நீங்க இப்போ விட்டுருங்க. கரெக்ட், அது விட்டுருங்க. இப்போ 2 பேரும் ஒருத்தர் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சா அப்போ இந்த கேம்லாவது இது தொடர்ந்து முகத்தை நல்லா தொடச்சிருங்க. வேர்த்து ரொம்ப ஊற்றும். ஆமா இதுல இந்த கேம்லாவது அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க தானே வேர்க்குது. அது கேம்லாவது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்களேன். இப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்கன்னா சேர்ந்து விளையாடுங்க. இப்ப என்ன அதுக்கப்புறம் குத்த வேண்டிய நேரத்துல குத்தி தான் ஆகணும். அப்போ பாத்துக்கலாம். ஆனா கடைசியா பார்வா வினோதா வரும்போது யாரு குத்துவான்னு தெரியல. நான் வந்து பார்வதான் குத்துவேன். வாப்பனா சொல்லிட்டாரு. நீ எப்படி மனசுல கிட்ட சொல்றியா? அவன் வந்து படத்துல வர கொலை வர சீனை நினைச்சான். அப்படித்தானே பண்ண. உனக்காக சொத்து பத்துலாம் இருக்கு. நாங்களாம் ஏழைக்குமா? நீ தானே சொன்ன. நான் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன். இவரு திவாகரன் உட்காந்துல
அண்ணே வெல் செட்டில்டு வெல் செட்டில்டு நான் சொல்லல வெல் செட்டில்டு சார். அண்ணே அந்த மதுரை பைபாஸ்க்கு பக்கத்துலயே நம்மளுக்கு இடம் இருக்குன்னு நான் அப்பவும் கேக்குறேன், என் பரு இதெல்லாம் கண்டிப்பா இதுல சொல்லி ஆகணுமா அப்படின்னா, இல்லடா சொல்றேன் ஜஸ்ட் சேயிங் அண்ணே. அப்புறம் இங்க இல்ல நானும் அவரும் வேற தோட்டந்தோரம் இருக்குன்னு வளைச்சு போறதுக்கு பாக்குறாளோ. அதெல்லாம் கிடையாதுடா. இல்ல என்னன்னா அவருக்கு அந்த லேண்ட் வேல்யூ பத்தி எல்லாம் மதுரை நல்லா தெரியும். அது அந்த கான்செப்ட்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நானு இப்ப என் நண்பன் கானம் வினோத் நன்றாக ஒரு பணக்காரனாகி அவன் குடும்பத்துடன் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேனா? டேய் அது நல்ல விஷயம்டா. அப்போ நான் உன்னதான் குத்துவேன். குத்தட்டும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நல்லா போட்டுமே. குத்த வேண்டிய நேரத்தில் நீயே குத்துவேன். அதான் இவன் வந்து உடனே வெளியே போய் கூட நீங்க அது மாதிரி இது பண்ணுவ லவ் பண்ணுங்க. மாடு இவன் வந்து உடனே இவங்க எல்லாம் வந்து இப்படி சொல்றாங்க, நான் திரும்ப சிங்கிளாவே ஆடிடுறேன் அப்படி இப்படின்மா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.